ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கில்லிங் பைட்ஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 18+ அப்படினால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். யோகோ அவளோட தாத்தாவோட சந்தோஷமா இருந்ததை நினைச்சு பார்க்குறா. அப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த கில்லிங் பைட் டிஸ்ட்ராயர் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மிகப்பெரிய 2 சண்டை நடக்க போகுது. ஒரு பக்கம் லிசர்டை எதிர்த்து ராட்லும் சீத்தாவும் மோத போறாங்க. இன்னொரு பக்கம் மிட்சுகாட்டு சைபர்ஸோட ரகசிய ஆயுதமான கிட்டோ அவங்க இறக்கிருக்காங்க. இந்த பலசாலியான கிட்டோவை எதிர்த்து அந்த கொர்க்கடையில் எப்படி சண்டை போடும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கிட்டோவா, இவனும் ஒரு ஹைப்ரிட் தான். ஆனா இவன் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணான். அந்த மேட்ச்லயும் இவனை கம்மியான பினான்சர்ஸ் மட்டும் தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பினான்சியர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பிளேயர்ஸ்ல ஒருத்தர் யோகாவை பார்த்து, உன்னை மாதிரி ஒரு சின்ன பொண்ணு அவ்வளோ பெரிய ஆளை கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் நினைக்கிறேன், எங்களோட ஆப்ஜெக்டிவ் மாதிரி உன்னோட ஆப்ஜெக்டிவும் இசிட்டா அழிக்கிறது தானே, அப்படி இல்லாட்டி ரிச்சி சிட்டாவோட அந்த ஹைப்ரிட் அடிக்க போறியா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, ஆமா நான் கன்ஃபார்ம் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்றா. இப்போ இந்த பக்கம் இசினோ அந்த கிட்டோவை பார்த்து, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இவன் தான் கிட்டோ, இவனை பத்தின கேள்வி தான் பட்டிருக்கேன். இப்போ அந்த முதலையும் இருந்துட்டு சொல்லுது, இங்க பாரு தம்பி, இப்போதைக்கு நான் ரொம்ப பேடான மூட்ல இருக்கேன், தயவுசெய்து இங்க இருந்து கிளம்பிரு, இல்லாட்டி நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டோவே அவன் மிரட்ட. இப்போ கிட்டோ இருந்துட்டு, நீ ரொம்ப ஒஸ்ட், அதனால தான் சுற்றி இருக்கிற அந்த மரத்தை எல்லாம் நீ டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை அந்த கொர்க்கடையில் கேட்டுட்டு, ஆமா நீ எதை பற்றிடா பேசிக்கிட்டு இருக்கு, ஒன்றுமே புரியலடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மரத்து மேலே இருந்தே அந்த கொரிலா சொல்கிறான், நான் உன் இடத்துல இருந்தேன்னா இந்த மாதிரி அவங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன்னா கீட்டோவுக்கு சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. அந்த மாதிரி யாரையாச்சும் பார்த்தானா அவன் கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொரிலா சொன்னோன்னே முதல்ல இருந்துக்கிட்டு, நீ எப்படா நீ உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, எங்களை மாதிரி கொரிலாவுக்கு காடு தான் வீடு மாதிரி. டைகர் என்ன அட்டாக் பண்ண வரும்போது நான் அப்படியே தப்பிச்சிட்டேன். இப்போ அவன் கீழே குதிச்சுட்டு, நானும் கிட்டவும் மீட் பண்ணோம்னா இந்த கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால இப்போ மிட்சுகாட்டோ தான் அதில் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே முதல்ல இருந்துக்கிட்டு, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு காமிக்கிறேன்டா யாரு ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு, அதனால இப்போ அவங்க 2 பேத்தையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட டெய்லை வச்சு அட்டாக் பண்ண அதை கிட்டோ அசால்ட்டா டிஃபெண்ட் பண்ணிடுறான். இப்போ முதல்ல வேகமா அவனுடைய தலையை கடிக்க போக கிட்டோ அந்த முதலையோட தலையை பஞ்ச் பண்ண அவனோட கையை தலைக்குள்ள போயிட்டு வருது. இதை பார்த்தா இங்க இருந்த அனௌன்சரே, என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு, ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்ணிட்டாரு, அதுவும் கொர்க்கடையில் அதோட ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்தோ கிட்டோ அவரை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, இதை பார்த்த ஃபினான்சியர்ஸ் எல்லாம் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த முதலைக்கு லைட்டா அசைவு இருக்கிறத பார்த்துட்டு கிட்டோ அவன் பக்கத்துல போய் அவனை குத்திக்கிட்டே இருக்கான். அதை பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு. இப்போ அந்த முதலையோட பிளேயர் வந்துட்டு, அவன் என்னோட பிளேயர், இந்த மாதிரி நடந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து பேசிட்டு இருக்க ஹீரோவுக்கு அதை பார்த்து உமட்டிட்டு வருது. இப்ப ஸ்கிரீன்ல நெக்ஸ்ட் பிளேயர் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோகோ இருந்துட்டு, சீரா இப்ப நீங்க தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. இப்போ இந்த பக்கம் அவன் தொடர்ந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க கொரிலா போயிட்டு, கீட்டோ இதோட நிப்பாட்டிக்கன்னு சொல்ல, இல்லை இவனை துண்டு துண்டாக்கி மரத்துக்கு உரமா போட போறேன், அப்பாவாச்சும் மரம் நல்லா வளரும் அப்படின்னு அவன் சொல்ல, இப்போ சீரா இசினாவை வந்து நார்த் பக்கமா மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மெசேஜை கேட்ட இசினாவும் எப்படியாச்சும் நவண்டு போயிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நாண்டு போகும்போது கொரிலா பார்த்துடுறான். இப்போ அவனுடைய பீஸ்ட் ஃபார்முக்கு மாதிரி அவனை அட்டாக் பண்ண அந்த இடத்துல அவனை காணோம். என்னடா இது இங்கே ஓட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க அப்போதான் தெரியுது, ராபிட் வந்து ஓட்டை போட்டு இசினாவை கூட்டு போயிட்டா. இந்த பக்கமா லிசர்டுக்கும் மெசேஜ் வந்துடுது அங்கே இருந்து மூவ் பண்ண சொல்லி. அதை கேட்டு அவளை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவனோட 2 டீம்மேட்ஸை பத்தி யோசிச்சு பார்த்து போய்கிட்டு இருக்கா. அப்புறம் சீத்தா இருந்த இடத்த திரும்பி பார்த்துட்டு, எனக்கு இங்க வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப அந்த வீட்டுக்குள்ள சீத்தா இருந்துட்டு, சரி இப்ப நம்ம இன்னும் சண்டை போட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்ல அட்டாக் பண்றான். இப்ப இந்த பக்கம் ராபிட் வந்து இசினாவை காப்பாத்தி கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ராபிட் திரும்பி எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் கொரிலா அந்த பொந்தை பார்த்துட்டு, இது கன்ஃபார்ம் அந்த ராபிட்டோட வேலையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா ராபிட் இருக்கா. 2 பேரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அவ பயப்பட இவன் அட்டாக் பண்ண போறான். இப்போ அவன் அட்டாக் பண்ணோன்னே அவன் தள்ளி கீழே விழுந்துடுறா. நீ இங்க வந்ததே மொத்த தப்பு, நீ பேசாம இங்க இருந்து அப்பவே அவனோட சேர்ந்து போயிருந்திருக்கலாம், இங்க வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, இப்போ நான் உனக்கு கொல்ல போறேன் அப்படின்னு நான் சொல்ல, ராபிட்டும் நானும் அவன்கிட்ட சாக மாட்டேன், உன் கூட நான் சண்டை போட போறேன் அப்படின்னு நான் சொல்ல, இந்த பக்கம் சீத்தாவும் ரேட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ சீத்தா ரேட்டில் அடிச்சு போட்டு ரேட்டில் மேல உட்காந்து, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பே கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா என்னால கொல்ல முடியல, ஆனா இப்போ உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, உன்னால முடிஞ்சா அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டில் சொல்ல, சீத்தாவும் அப்பனா சரி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. இப்போ அவங்க 2 பேத்தையும் சுத்தி ஏதோ ஒரு கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ரேட்டில் சீத்தாவை நிப்பாட்டி, வேணாம் அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல, சீத்தா இருந்துட்டு என்னால் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரேபிட்டை துரத்திக்கிட்டு குருலா ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கான். இதை பார்த்த ஹீரோ ரேபிட்டை காப்பாற்றுறதுக்கு இப்போ என்னால் ரேட்டில் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அனௌன்சரோட காமிக்கிறாங்க. அது வேற எதுவும் கிடையாது, ரேட்டிலும் சீத்தாவும் கொஞ்சம் உல்லாசமாக இருந்துகிட்டு இருக்கிறத காமிச்சோன்னே ஹீரோலாம் அதிர்ச்சியில்
பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஒரு வீட்டு மேல நின்றுக்கிட்டு காமம் தான் எல்லா மிருகங்களுக்கும் இருக்கிற ஒரு உண்மையான உள்ளுணர்வு, இதை ஃபைட்டிங்கோட கம்பேர் பண்ணா ஃபைட்டிங்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபோர் பிளே மாதிரி தான் அப்படின்னு அவன் சொல்றான். காத்துல இந்த மாதிரி என்னுடைய வாசனைய மிக்ஸ் பண்ணும்போது அது விலங்குகளோட காமத்தை தூண்டி அவங்கள இந்த மாதிரி பண்ண வச்சிரும். வின் பண்றதுக்கு ஒன்றும் ஷார்ப்பான கோரப்பல் இருந்தா மட்டும் போதாது, எதிரியை கண்ட்ரோல் பண்ற பவர் வேணும் அப்படின்னு அவன் சொல்ல. இப்ப அனௌன்சர் சும்மா இல்லாம ரேட்லும் சீத்தாவும் சண்டை நிப்பாட்டிட்டு அவங்களுக்குள்ளேயே மோசமான செயல்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொன்னோன்னே கீழே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, இனி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ண இதை பார்த்துக்கிட்டு இருந்த யோகோ இங்க இருக்கிற எல்லாருமே எங்களோட புனிதமான கில்லிங் பைட்ஸ் மேட்சே அசுத்தப்படுத்துறாங்க, இந்த மாதிரி ஒரு செயலை நான் இங்க பண்ண விட மாட்டேன், அவன் 2 வச்சு நான் இப்ப கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கமா தான் அவனோட தாத்தா இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்ப காட்டுக்குள்ள லிசர்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை தேடிக்கிட்டு போகும்போது டைகர் வந்து நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை தான் தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். பட் துரதிசவசமா அவங்க இப்போ இல்ல அப்படின்னு டைகர் சொன்னோன்னே லிசர்ட் அதை கேட்டோன்னே ஆளுக்கு புரிஞ்சு போச்சு, அப்பனா கொற்கடையில தோத்துட்டான் போல, சரி விடு இப்போ அவங்கள பத்தி யோசிச்சு பிரச்சனை கிடையாது, இப்போ நான் எப்படி அவனோட சண்டை போட போறேன் அப்படிங்கறத யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பிளானை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அவர் பிளானை யோசிச்சு டைகர் அட்டாக் பண்ண போக, ஆனா டைகர் அவளை அட்டாக் பண்ணிட்டு நான் லியோ இல்லாத இந்த டோர்னமெண்ட் போர் அடிக்குன்னு நினைச்சேன், ஆனா நல்லா தான் இருக்கு, இதை நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ அனௌன்சருக்கு இது தெரிஞ்சவொடனே அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி லிசர்ட் இப்போ போட்டிலேருந்து விலகுறாங்க, அதனால இப்போ டைகர் தான் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. சரி இப்போ வாங்க நம்ம திரும்பி அந்த அற்புதமான காட்சியான ரேட்லும் சீத்தாவும் பண்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதை ஸ்கிரீன் ஆன் பண்ண இதை பார்த்து பொறுக்க முடியாத யோகோ இதோட இதை நிப்பாட்டிட்டு ஒழுங்கா மாதிரியா கேமை தொடங்குங்க அதுவும் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே அனௌன்சரும் இதுக்கு சாரி கேட்டுட்டு அடுத்த பிளேயரை காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ இவன் நிஜமாலே அமேசிங் தான், இவ சொன்னோன்னே எல்லாரும் கப்புச்சுப்புன்னு கேட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிஸ் யோகோவோட ஃபோக்கஸ் எல்லாம் வேற ஏதோ ஒரு விஷயத்த மேலதான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கு. யோகோவும் என்னை திங்க் பண்றானா, தாத்தா நான் எப்படியாச்சும் இந்த போட்டியில ஜெயிச்சு அந்த சீட்டை கொண்டு இழந்த உங்களுடைய மரியாதையை திரும்பி கொண்டு வந்து உங்களை பழையபடி மாத்துவேன், உங்களை ஏமாத்துறவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே இந்த பக்கம் ரேட்லயும் சீத்தாவை தான் காமிக்கிறாங்க. இப்ப சீத்தா ஹிட்டோமியை பார்த்து என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட, என்னோட வரவா இந்த வார்த்தை இதை எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வார்த்தை எங்க யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஹிட்டோமி என் கூட வா, ஆமா அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சீத்தாவை தள்ளி விட்டுறா. இப்ப அவன் எந்திரிச்சு நான் உன் கூட தான் வரமாட்டேன், ஏன்னா நான் யார் கூட போகணும் அப்படிங்கறத நான் இயற்கையை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல. இதை பார்த்து மேல இருந்த அந்த பொண்ணு இதுக்கு சாத்தியமே இல்லையே, அவ எப்படி இதுல இருந்து வெளியில வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. எப்போ போல ஹிட்டோமி அவளுக்கான டைலாக் சொல்றா, யார் ஷார்ப்பான குறப்பில் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்றா. ஆனா அவ ஹிட்டோமியோட அட்டாக் அட்டாச் பண்ணிட்டு எப்படி இவரால் அதுல இருந்து தப்பிக்க முடிஞ்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹிட்டோமி திரும்பி அட்டாக் பண்ண போக அப்போ யாரோ ஹிட்டோமி அட்டாக் பண்றாங்க. அப்ப ஹிட்டோமி இதுக்கு தான் நான் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்ப யாருன்னு பார்த்தா நம்ம டைகர் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்டோமி சொல்ல இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ஓகே அடுத்த ஒரு எபிசோட நான் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.